ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட லைவ்ல வந்து நிறைய பேர் ரெகுலராக கேட்டது பார்த்தீங்கன்னா, வேர் டு ஸ்டடி தமிழுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். தமிழுக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும், அப்புறமா வந்து சிறப்பு தமிழும் நான் வந்து சொல்லலான் இருக்கேன். சிறப்பு தமிழில் என்கிட்ட 11th இருக்குது, 12th இருக்குது. ஓல்டு சிறப்பு தமிழும் நான் எது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும், சிலபஸ் வைஸு. மற்றபடி என்னோட அட்வைஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் வந்து ஃபுல்லாகவே தமிழை பொறுத்த வரைக்கும் வாசித்து விடுறது பெட்டர் தான். சிலபஸ் வைஸ் நல்லா படிச்சுக்கிட்டு மீதி உள்ளதை சும்மாவாவது வாசித்து விட்டுருங்க. இந்த நூல் இவங்க எழுதுனாங்க அப்படிங்கிறது நம்ம சும்மாவாவது பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து அது உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. சிலபஸ் வைஸ் மட்டுமே எனக்கு படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிலபஸ் வைஸ் மட்டுமே படிங்க. இல்லை எனக்கு ஃபுல் புக்கையும் படிச்சுறது தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபுல் புக்கையும் படிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் 6th தமிழில் வந்து நியூ புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் ஓல்டு புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு 2வது வாய்ஸ் ஓவர் கொடுக்கல பார்த்துக்கோங்க. அதனால் ஏதாவது சின்ன சின்ன பிசுறு தட்டிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாகவே நான் வீடியோவில் பேசுகிறதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கலாம், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லெங்க்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா புக்ஸ்க்குமே வந்து வேர் டு ஸ்டடி பார்க்குறதுனால. ஃபஸ்ட்டு வந்து 6th பார்க்கலாம். 6th வந்து ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஃபஸ்ட் இயரில் வந்து இன்பத்தமிழ் உண்டு, அதுக்கப்புறம் தமிழ் கும்மி உண்டு, வளர்த்தமிழ் உண்டு, கனவு பழித்தது வந்து கிடையாது, அப்புறமா தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை உண்டு. ஸோ அப்போ இன்னொருக்க நான் சொல்லிடுறேன். இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது கிடையாது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை வந்து உண்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா இயல் 2ல் வந்து எதெல்லாம் வரும்னா, சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசையும் கிழவனும் கடலும் வந்து கிடையாது, முதலெழுத்து சார்பெழுத்து உண்டு. அப்புறமா திருக்குறள் வந்து வாசிச்சுக்கோங்க. 2வது இயலில் வந்து சிலப்பதிகாரம், காணி நிலம், அதுக்கப்புறமா முதலெழுத்து சார்பெழுத்து. அப்புறமா 3வது இயலில் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். கூட ஒருக்க நான் வாசிச்சிடுறேன். ஃபஸ்ட் இயலில் வந்து இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. 2வது இயலில் சிலப்பதிகாரம், காணி நிலம், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். 3வது இயலில் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 6th வந்து 6th இயல் 1ல் வந்து இதெல்லாம் தான் படிக்கணும் சிலபஸ் வைஸு. நெக்ஸ்ட்டு இயல் 2 பார்க்கலாம். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயல் 1ல் வந்து மூதுரை உண்டு, துன்பம் வெல்லும் கல்வி, அதுக்கப்புறமா இணை எழுத்துக்கள். இயல் 1ல் வந்து மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, அப்புறமா இணை எழுத்துக்கள். இயல் 2ல் வந்து தமிழர் பெருவிழா, மயங்கொலிகள், நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் எப்பவும் போல் படிக்கிறது. இயல் 2 வந்து தமிழர் பெருவிழா, மயங்கொலிகள். 3வது இயல் வந்து சுட்டெழுத்து வினா எழுத்து. கூட ஒருக்க நான் சொல்லிடுறேன். இயல் 1 வந்து மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, அப்புறமா இணை எழுத்துக்கள். இயல் 2 வந்து தமிழர் பெருவிழாவும் மயங்கொலிகளும். 3வது இயல் வந்து சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது டேர்மில் இதெல்லாம் சொல்லிடுறேன். இயல் 1ல் வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால், அப்புறமா வேலு நாச்சியார், 4 வகை சொற்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கால், வேலு நாச்சியார், அப்புறமா 4 வகை சொற்கள் இயல் 1. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லு, வேறு எதுவுமே கிடையாது, பெயர் சொல் மட்டும்தான் உண்டு. 3வது இயலில் வந்து அணி இலக்கணம் மட்டும்தான் உண்டு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து 6th டேர்ம் 3. ஸோ நியூ புக் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஓல்டு புக்கில் நான் எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6th இயல் 1ல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் உண்டு, அப்புறமா தமிழ் தாத்தா ஊவேசா அவங்களோடது உண்டு. அதுக்கப்புறமா இயல் 2ல் வந்து நாலடியாரும் பாரத தேசமும் உண்டு. இயல் 3ல் வந்து நான்மணி கடிகை. ஸோ இதெல்லாம்னா இயல் 1ல் வந்து திருக்குறள், தமிழ் தாத்தா ஊவேசா. இயல் 2ல் வந்து நாலடியாரும் பாரத தேசம். இயல் 3ல் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ளது. இனி வந்து செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து 55. செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இசை அமுது, பழமொழி 400 இயல் 1ல். இயல் 2ல் வந்து எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இயல் 3ல் வந்து புறநானூறும், திண்ணையை எடுத்து தெருவாக்கு. அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மொழியை ஆழ்வும் இருக்கும் பார்த்தீங்களா. எல்லா ஃபஸ்ட் இயல், செகண்ட் இயல், தேர்ட் இயல் எல்லாத்துலேயுமே வந்து பின்னாடி மொழியை ஆழ்வும் இருக்கும். அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அகர வரிசை பற்றி வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து மொழியை ஆழ்வும் வந்து பின்னாடி இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது செகண்ட் டேர்மில் எதெல்லாம் அப்படின்னா இசையமுது, பழமொழி 400, நெக்ஸ்ட் வந்து புறநானூறு, திண்ணையை எடுத்து தெருவாக்கு. செகண்ட் இயரில் வந்து எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது டேர்ம் போகலாம். 3வது டேர்மில் ஃபஸ்ட் இயரில் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் உண்டு. செகண்ட் இயரில் வந்து தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம், நாடும் நகரமும் உண்டு. வேறு எதுவுமே இதில் கிடையாது. அப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து செய்யும் தொழிலே தெய்வமும், செகண்ட் இயரில் வந்து தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம், நாடும் நகரமும். வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோதான். 6th முடிஞ்சு.
இனி வந்து நம்ம 7th பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 7th தமிழ் பார்க்கலாம். 7th தமிழில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 7th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் வந்து ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் டேர்மில் வந்து இயல் 1ல் எங்கள் தமிழ், அப்புறமா ஒன்றல்ல ரெண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், அப்புறமா சொலவடைகள், குற்றியலுகரம் குற்றியலிகரம் இவ்வளோ எல்லாமே படிக்கணும். அதாவது இயல் 1 ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிட வேண்டியதுதான். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா காடு வந்து உண்டு. நெக்ஸ்ட் வந்து 4 வகை குறுக்கங்கள் உண்டு. திருக்குறளை வாசிச்சுக்கோங்க. இயல் 3 பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோடது. அப்புறமா வந்து கப்பலோட்டிய தமிழர், வழக்கு இவ்வளவும் படிக்கணும். கூட ஒருக்க நான் வாசிச்சிடுறேன். இயல் 1ல் வந்து ஃபுல்லாகவே இயல் 1 ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிடணும். இயல் 2ல் வந்து காடு, அப்புறமா 4 வகை குறுக்கங்கள் படிக்கணும். இயல் 3ல் பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் அவங்களோடது. நெக்ஸ்ட் வந்து கப்பலோட்டிய தமிழர், அப்புறமா வழக்கு, இந்த 3மே வந்து படிக்கணும். ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து டேர்ம் 1ல் படிக்க வேண்டியது. மற்றதையும் நீங்கள் வாசிச்சு விடுவது என்ன கேட்டால் அது நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். இயல் 1ல் கலங்கரை விளக்கம், அப்புறமா வந்து கவின்மிகு கப்பல், இலக்கிய வகை சொற்கள், வேறு எதுவும் கிடையாது. கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், இலக்கிய வகை சொற்கள். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம் மட்டும். அதுக்கப்புறமா வந்து இன்பத்தமிழ் கல்வி, அழியா செல்வம். இயல் 2ல் வந்து இன்பத்தமிழ் கல்வி, அழியா செல்வம், ஓரெழுத்து ஒரு மொழி அந்த டாபிக். இயல் 3ல் பார்த்தீங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும், பேசும் ஓவியம், அப்புறமா வந்து தொழில் பெயர் இவ்வளவும் வரும். கூட இருக்க வாசிக்கிறேன். இயல் 1ல் வந்து கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், இலக்கிய வகை சொற்கள். இயல் 2ல் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, நெக்ஸ்ட் இன்பத்தமிழ் கல்வி, அழியா செல்வம். இயல் 3 வந்து கீரை பாத்தியும் குதிரையும், பேசும் ஓவியம், தொழில் பெயர். இதெல்லாமே வந்து டேர்ம் 2ல் 7th டேர்ம் 2. நெக்ஸ்ட் வந்து 7th டேர்ம் 3 பார்க்கலாம். 7th டேர்ம் 3ல் இயல் 1ல் வந்து விருந்தோம்பல், அப்புறமா வயலும் வாழ்வும், திருநெல்வேலி சீமையும் கவிகளும், அப்புறமா அணி இலக்கணம் உண்டு. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி வந்து கிடையாது, வேறு எல்லாமே உண்டு இயல் 1ல். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு நெறி, அணி இலக்கணம் உண்டு, வேறு எதுவுமே கிடையாது. இயல் 2ல் எதெல்லாம்னா ஒப்புரவு நெறி, அணி இலக்கணம், வேறு எதுவுமே இல்லை. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு, அப்புறமா கண்ணியமிகு தலைவர், ஆகு பெயர், வேறு எதுவுமே இல்லை. அப்போது மலைப்பொழிவு, கண்ணியமிகு தலைவர், ஆகு பெயர் இவ்வளோ உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 7th ஓல்டு புக்கில் எதெல்லாம் வரும்னு சொல்லிடுறேன். 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 பார்த்துக்கோங்க. டேர்ம் 1ல் வந்து இயல் 1ல் திருக்குறள் நம்ம எப்பவும் போல் படிக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து செம்மொழி தமிழ், ஊரும் பேரும், அப்புறமா சார்பெழுத்துக்களின் வகைகள், அதையும் வாசித்து வச்சுக்கோங்க. திருக்குறள், செம்மொழி தமிழ், நெக்ஸ்ட் ஊரும் பேரும், சார்பெழுத்துக்களின் வகைகள். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா புறநானூறு கிடையாது, முதுமொழி காஞ்சி, அப்புறமா மீனாட்சி சுந்தரனார் அவங்களோடது, உயிர்மை ஆயுதம். இதில் எல்லாத்துலேயுமே இலக்கணத்தை வந்து வாசித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 3ல் வந்து தனிப்பாடலும் 4 வகை சொற்களும் உண்டு. கூட இருக்க சொல்லிடுறேன். இயல் 1ல் வந்து செம்மொழி தமிழ், ஊரும் பேரும், திருக்குறள், சார்பெழுத்துக்களின் வகைகள், வாழ்த்து தவிர வேறு எல்லாமே உண்டு. இயல் 2ல் வந்து முதுமொழி காஞ்சி, மகாவித்துமான் மீனாட்சி சுந்தரனார் அவங்களோடது, அப்புறமா இலக்கணம். 3வது இயலில் வந்து தனிப்பாடலும் 4 வகை சொற்களும் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 பார்க்கலாம். டேர்ம் 2ல் ஃபஸ்ட் இயலில் வந்து திரிகடுகம் உண்டு, இடுகுறி பெயரும் காரண பெயரும். காந்தியடிகளின் கடிதம் வந்து வாசித்து வச்சுக்கோங்க. திரிகடுகம், அப்புறமா இடுகுறி பெயரும் காரண பெயரும். இயல் 2ல் வந்து அறுவகை பெயர் சொற்கள், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இயல் 3ல் வந்து வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேறு எதுவுமே கிடையாது. இயல் 1ல் வந்து திரிகடுகம், இடுகுறி பெயர், காரண பெயர். இயல் 2ல் வந்து அறுவகை பெயர் சொற்கள். இயல் 3ல் வந்து வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேறு எதுவுமே வந்து கிடையாது. இந்த புக்ஸ் எல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அவங்களோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோலேயே கொடுத்துருப்பேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருப்பேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டேர்ம் 3ல் எதெல்லாம் சொல்லிடுறேன். டேர்ம் 3லையும் இயல் 1ல் வந்து இலக்கணம் மட்டும்தான் உண்டு. வேற்றுமை, அடைமொழி, மூவகை போலிகள், இது மட்டும்தான் உண்டு. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா சொல்லு, திருக்குறளும் சொல்லும். இயல் 3ல் வந்து எங்கள் தமிழ், அப்புறமா அணி இலக்கணம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இயல் 1ல் வந்து வேற்றுமை, அடைமொழி, மூவகை போலிகள். இயல் 2ல் வந்து திருக்குறளும் சொல்லும் வரும், வேறு எதுவும் கிடையாது. இயல் 3ல் வந்து எங்கள் தமிழும் அணி இலக்கணமும் வரும், வேறு எதுவும் கிடையாது. 7th முடிஞ்சு இனி 8th பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்டில் எதெல்லாம் வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்க்கலாம். சிலபஸ் வைஸு 8th இதுதான் ஓல்டு புக்கு, இது நியூ புக்கு. ஃபஸ்ட்டு நியூ புக் பார்த்துட்டு அப்புறமா ஓல்டு புக் பார்க்கலாம். டைரெக்டாக நான் வாய்ஸ் ஓவர் வீடியோவில் கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வரும்னு தெரியல, பார்க்கலாம்.
ஓகே. இயல் 1ல வந்து ஃபுல்லாவே படிச்சிட வேண்டியதுதான். தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு எல்லாமே வந்து இயல் 1ல படிச்சிட வேண்டியதுதான் 8th. இயல் 2ல பார்த்தீங்கன்னா ஓடை உண்டு, அப்புறமா வினைமுற்று, அப்புறம் திருக்குறள் எப்பவும் படிக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. இயல் 2ல வந்து ஓடையும் வினைமுற்றும் உண்டு. நெக்ஸ்ட் இயல் 3 பார்த்தீங்கன்னா எச்சம் உண்டு, வேறு எதுவும் கிடையாது. இயல் 4ல் வந்து வேற்றுமை உண்டு, வேறு எதுவுமே இல்லை. இயல் 5 பார்த்தீங்கன்னா தமிழர் இசைக்கருவிகளும் தொகைநிலை தொகாநிலை தொடர்களும் உண்டு, வேறு எதுவும் இல்லை. இயல் 6ல் வந்து புணர்ச்சி மட்டும்தான். இயல் 7ல் வந்து அறிவுசால் ஔவையார் அவங்களோடதும், அப்புறமா வந்து வல்லின மிகும் இடம் மிகா இடமும் உண்டு இயல் 7ல். இயல் 8ல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அது மட்டும்தான். இயல் 9 வந்து அணி இலக்கணம் மட்டும். இந்த 8th பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக படிக்கிறதுக்கு இருக்காது, எல்லாமே அந்த இலக்கணம் டாபிக் மட்டும்தான் கவர் ஆகும். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எல்லாமே படிச்சிடணும். செகண்ட் இயரில் வந்து ஓடை, அப்புறமா வினைமுற்று. இயல் 3ல் வந்து எச்சம் மட்டும் படித்தா போதும். இயல் 4ல் வந்து வேற்றுமை மட்டும் படித்தா போதும். இயல் 5ல் வந்து தமிழர் இசைக்கருவி, தொகைநிலை தொகாநிலை, அப்புறமா இயல் 6 வந்து புணர்ச்சி. இயல் 7 வந்து அறிவுசால் ஔவையார், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். இயல் 8 வந்து திருக்குறள். இயல் 9 வந்து அணி இலக்கணம், வேறு எதுவுமே கிடையாது. இனி வந்து ஓல்டு புக் பார்க்கலாம் எதெல்லாம் படிக்கணும்னு. ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயல் 1ல் வந்து திருக்குறள் எப்பவும் போல் படிச்சுக்கிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா தமிழ் வளர்த்த சான்றோர்கள், நெக்ஸ்ட்டு ஜியு போப் அவங்களோடது, அப்புறமா இலக்கணம் குற்றியலிகரம் குற்றியலுகரம் அதுவும் படிச்சுக்கிடுங்க. இயல் 2ல் வந்து இனியவை 40, செய்தி உருவாகும் வரலாறு, அப்புறமா இலக்கிய வகை சொற்களும் படிச்சுக்கிடணும். இயல் 3ல் வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இவ்வளோதான், வேறு ஒன்றுமே படிக்க வேண்டாம். இயல் 1ல் வந்து தமிழர் வளர்த்த சான்றோர்கள், அப்புறமா ஜியு போப்பு இலக்கணம். இயல் 2ல் வந்து இனியவை 40, செய்தி உருவாகும் வரலாறு, அப்புறமா இலக்கிய வகை சொற்கள். இயல் 3ல் வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து டேம் 2 பார்க்கலாம். டேம் 2ல் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு, அதில் வந்து இவங்க வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் இயல் 1ல் வந்து படிச்சுக்கிடணும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இயல் 2ல் வந்து தேம்பாவணி மட்டும்தான். இயல் 3ல் வந்து விழுதும் வேரும், அப்புறமா வேற்றுமை, வேறு எதுவுமே இல்லை. ஸோ எதெல்லாம் வரும், இந்திய விடுதலை போரில் வந்து வேலு நாச்சியார் பற்றி மட்டும் படிக்கணும். அப்புறமா தொகைநிலை தொகாநிலை. இயல் 2ல் வந்து தேம்பாவணி. இயல் 3ல் வந்து விழுதும் வேரும் வேற்றுமை, வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து இயல் வந்து டேம் 3 படிக்கலாம். டேம் 3ல் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். டேம் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயல் 1ல் வந்து திருக்குறள், தமிழர் வானியல், அப்புறமா புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அது படிக்கணும். இயல் 2ல் வந்து யார் கவிஞன், தேவனைய பாவாணர், அப்புறமா புணர்ச்சி படிக்கணும். இயல் 3ல் வந்து யாப்பு அணி படிக்கணும். அப்போ எதெல்லாம்னா இயல் 1ல் வந்து திருக்குறள், தமிழர் வானியல், அப்புறமா புணர்ச்சி படிக்கணும். இயல் 2ல் வந்து யார் கவிஞன், தேவனைய பாவாணர், நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி உயிர் இரு மெய்யிரு அதெல்லாம் வரும். இயல் 3ல் வந்து யாப்பு அணி, வேறு எதுவுமே வந்து நம்ம படிக்க வேண்டாம். 8th ஃபுல்லாக பார்த்தாச்சு. இனி வந்து 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் எதெல்லாம் வரும் அப்படின்னு. இதுதான் 9th ஓல்டு புக்கு, இது நியூ புக்கு. ஸோ 9th நியூ புக்கில் பார்த்துடலாம் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. 9th நியூ புக்கில் இயல் 1ல் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம், அப்புறமா வந்து தமிழ் ஓவியம் உண்டு. நெக்ஸ்ட் வந்து தொடர் இலக்கணம் உண்டு. அப்போது இயல் 1ல் வந்து திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தொடர் இலக்கணம் உண்டு. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு, நெக்ஸ்ட் வந்து பட்டமரம் உண்டு. நெக்ஸ்ட் துணை வினைகள், வேறு எதுவும் கிடையாது. நீரின்றி அமையாது உலகு, பட்டமரம், அப்புறமா துணை வினைகள் உண்டு. இயல் 3ல் வந்து மணிமேகலை, அகழாய்வுகள், வல்லினம் மிகும் இடம் உண்டு. மணிமேகலை உள்ள வந்து பாக்ஸ் தான் படிக்கணும், அதில் வந்து நூல்வெளி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இயல் 3ல் வந்து மணிமேகலையில் உள்ள பாக்ஸு, அகழாய்வுகள், வல்லினம் மிகும் இடம் உண்டு. நெக்ஸ்ட் இயல் 4ல் வந்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் அந்த லெசன் உண்டு. நெக்ஸ்ட் உயிர் வகை, வல்லினம் மிகா இடம், இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடு, உயிர் வகை, வல்லினம் மிகா இடம். நெக்ஸ்ட் வந்து இயல் 5ல் வந்து கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, சிறுபஞ்ச மூலம், அதுக்கப்புறமா இடைச்சொல் உரிச்சொல். கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, சிறுபஞ்ச மூலம், இடைச்சொல் உரிச்சொல் உண்டு. அப்புறமா இயல் 6ல் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி மட்டும்தான் உண்டு, வேறு எதுவுமே கிடையாது. இயல் 7ல் வந்து ஆகுபெயர் நமக்கு சிலபஸில் இல்லை, சும்மா வாசித்து வச்சுக்கோங்க. இயல் 8 வந்து பெரியாரின் சிந்தனைகளும் யாப்பிலக்கணமும். இயல் 9 வந்து விரிவாகும் ஆளுமை, நெக்ஸ்ட் அணி இலக்கணம். எல்லாமே நம்ம உள்ள இருக்கிறத வாசிச்சிருங்க, எதுக்குமே சும்மா சிலபஸ் மட்டும் பார்க்காம உள்ள உள்ளதையும் வாசித்து வைக்கிறது பெட்டர். இவ்வளோதான். இயல் 9 அடுத்த ஓல்டு புக் பார்க்கலாம்.
நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணி வச்சு கேட்டு பாருங்கள். நம்ம செட்டிங்ஸில் அந்த ஸ்லோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டு பாருங்கள். இல்லைனா பாஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 9வது புக்கில் வந்து ஓல்டு புக். இது ஓல்டு புக்கில் வந்து இயல் 1 வந்து திருக்குறள் படிக்கணும், திராவிட மொழிகள் வரும். நெக்ஸ்ட் எழுத்து இயல் 1ல் திராவிட மொழிகளும் எழுத்தும். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இயல் 2 ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிட வேண்டியதான். இயல் 3ல் வந்து ஓய்வும் பயனும், கடற்பயணம், யாப்பு, அணி. அப்போது இயல் 1 வந்து நீங்கள் ஃபுல்லாக இது திராவிட மொழிகளும் எழுத்தும் மட்டும் படித்தா போதும். இயல் 2ல் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிடணும். இயல் 3ல் வந்து ஓய்வும் பயனும், கடற்பயணம், அப்புறமா யாப்பு, அப்புறமா அணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு டேம் 2. டேம் 2ல் பார்த்தீங்கன்னா திருக்குறளும், இயல் 1ல் திருக்குறளும் பெயர்ச்சொல் அந்த டாபிக் படிக்கணும். இயல் 1ல் திருக்குறளும் பெயர்ச்சொல் டாப்பிக்கும் படிக்கணும். இயல் 2ல் வந்து உலகளாவிய தமிழர் அது. நெக்ஸ்ட் வந்து ஆகுபெயர் பொருள்கோள் படிக்கணும். இயல் 3ல் பார்த்தீங்கன்னா யாப்பு, அணி படிக்கணும். இயல் 1ல் வந்து திருக்குறள் பெயர்ச்சொல் அந்த டாபிக் படிக்கணும். இயல் 2ல் வந்து உலகளாவிய தமிழரும் ஆகுபெயர் அந்த டாபிக் கவர் பண்ணணும். இயல் 3ல் வந்து யாப்பு, அணி அந்த டாபிக் கவர் பண்ணணும். வேறு உள்ளதெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து டேம் 3. டேம் 3ல் வந்து இயல் 1ல் திருக்குறள் பெண்மை படிக்கணும். அப்புறமா பெயர்ச்சொல் புணர்ச்சி வந்து படிக்கணும். இயல் 2ல் வந்து ஆகுபெயர் மட்டும் படித்தா போதும். இயல் 3ல் வந்து யாப்பு, அணி வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். அதாவது திருக்குறள் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் இன்னொருக்க சொல்லிடுறேன். இயல் 1ல் வந்து திருக்குறளும் பெண்மை பெயர்ச்சொல் படிக்கணும். இயல் 2ல் வந்து ஆகுபெயர் டாபிக் படிக்கணும். இயல் 3ல் வந்து யாப்பு, அணி படிக்கணும். இவ்வளோதான் 9th முடிஞ்சு. இனி 10th பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு. நான் எதுவுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10th முடிச்சுட்டு இங்கே வரலாம். நியூ புக் நல்லா பஞ்சராகி இருக்கும். நியூ புக்கில் வந்து இயல் 1ல் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே தமிழ் சொல் வளம் படிக்கணும். அப்புறமா எழுத்து சொல் படிக்கணும். வேறு எதுவும் கிடையாது. இயல் 1ல் வந்து அன்னை மொழியே தமிழ் சொல் வளம் எழுத்து சொல். இயல் 2ல் வந்து கேட்கிறதா என் குரல், காற்றேவா. நெக்ஸ்ட் வந்து தொகைநிலை தொடர்கள். கேட்கிறதா என் குரல், காற்றேவா, தொகைநிலை தொடர்கள். இயல் 3 வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, இலக்கணம் மட்டும்தான். தொகாநிலை தொடர் மட்டும்தான் உண்டு. இயல் 4ல் வந்து பெருமாள் திருமொழியும் பரிபாடல் மட்டும்தான். அப்புறமா இலக்கணம் வேறு எதுவுமே இல்லை. பெருமாள் திருமொழி, பரிபாடல், இலக்கணம். இயல் 5ல் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி. நெக்ஸ்ட் வந்து வினாவிடை பொருள்கொள்ளாது. இயல் 6ல் பார்த்தீங்கன்னா நிகழ்கலை, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கம்பராமாயணம், பாய்ச்சல் கிடையாது. அப்புறமா அகப்பொருள் இலக்கணம், திருக்குறள் படிக்கணும். இயல் 6ல் வந்து நிகழ்கலை, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கம்பராமாயணம், அகப்பொருள் இலக்கணம். இயல் 7ல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் புறப்பொருள் இலக்கியமும் உண்டு. வேறு எதுவும் கிடையாது. இயல் 7ல் வந்து சிலப்பதிகாரமும் புறப்பொருள் இலக்கியமும் உண்டு. இயல் 8ல் பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் மட்டும்தான், வேறு எதுவுமே பாவகை கிடையாது. இயல் 9ல் வந்து தேம்பாவணியும் அணிகளும் படிக்கணும். இருந்தாலும் வேறு உள்ளே இருக்க கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் வாசித்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். சும்மாவாது ஒன்றுமே தெரியாமல் போகிறது எனக்கு என்னமோ நல்லதாக படலை. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக் பார்க்கலாம். ஓல்டு புக்கில் இயல் 1ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிட வேண்டியதான். பரிதிமார் கலைஞர் மட்டும் கிடையாது. இயல் 1ல் எல்லாமே படிக்கணும், பரிதிமார் கலைஞர் மட்டும் கிடையாது. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சியும் சொல்லும் உண்டு. இயல் 2ல் வந்து தமிழ் வளர்ச்சி, அப்புறமா சொல்லு. இயல் 3ல் வந்து பொது அந்த டாபிக் மட்டும், வேறு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அம்பேத்கர் டாப்பிக்கெல்லாம் சும்மா வாசித்து வச்சுக்கோங்க. இயல் 4ல் வந்து வினா வகை, விடை வகை, ஒரு பொருள் பன்மொழி அது படிக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. இயல் 5லையும் வந்து ஓம உறுப்புகள் மட்டும்தான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து ரொம்ப ஈஸி, சிலபஸ் வைஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும். இயல் 6ல் வந்து தொன்மை தமிழகம், புணர்ச்சி. இயல் 7 வந்து திருக்குறள். நெக்ஸ்ட் வந்து பொருள் இலக்கணம், அகப்பொருள். இயல் 8 பார்த்தீங்கன்னா புறப்பொருள். இயல் 9ல் ஒன்றுமே படிக்க வேண்டாம். இயல் 10ல் வந்து அணி மட்டும் படித்தா போதும். அப்போது எதெல்லாம் இயல் 1ல் வந்து எல்லாமே படிக்கணும், பரிதிமார் கலைஞர் மட்டும் படிக்க வேண்டாம். இயல் 2லையும் தமிழ் வளர்ச்சியும் சொல்லும் மட்டும் படித்தா போதும். இயல் 3ல் வந்து பொது மட்டும் படித்தா போதும். இயல் 4ல் வந்து அந்த இலக்கணம், வினா வகை, விடை வகை அது மட்டும் படிக்கணும். இயல் 5ல் வந்து ஓம உறுப்புகள் மட்டும் படித்தா போதும். இயல் 6ல் பார்த்தீங்கன்னா தொன்மை தமிழகமும் புணர்ச்சியும் மட்டும் படித்தா போதும். இயல் 8ல் வந்து புறப்பொருள். 9 வந்து ஒன்றுமே படிக்க வேண்டாம். 10ல் வந்து அணி மட்டும் படித்தா போதும். ஆனாலும் உள்ளே இருக்கிற அந்த சொல்லும் பொருளும் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிடணும். 10th முடிஞ்சு இனி 11th பார்க்கலாமா? இது வந்து 11th ஸ்டாண்டர்ட். 11th வந்து
எதெல்லாம் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு இயல் 1ல் இது வந்து நியூ புக்கில் இயல் 1ல் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கணம் மட்டும் படித்தா போதும் இயல் 1ல். அப்புறமா மீனாட்சி சுந்தரனார் பற்றி பேக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 2ல் வந்து ஐங்குறு நூறு இருக்குது பார்த்தீங்களா, அதோட நூல்வெளி படிச்சுக்கிடணும். யானை டாக்டர் அந்த டாப்பிக்கில் வந்து யானையோட வேறு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க, அது படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதிகள் படிக்கணும். இயல் 3ல் வந்து மலையிட பெயர்கள் படிக்கணும். அப்புறம் புறநானூரில் உள்ள அந்த பாக்ஸ் படிக்கணும். பகுபத உறுப்புகள் அந்த டாபிக் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் படிக்கணும். அதே மாதிரி இயல் 4ல் வந்து படைப்பாக்க உத்திகள் 106வது பக்கத்தில் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. இயல் 5ல் வந்து அகநானூரோட நூல்வெளி படிக்கணும். பேக்கில் வந்து இவங்க ஜியு போ பற்றி டிகேசி பற்றியெல்லாம் இருக்கும், அதையுமே நீங்கள் கவர் பண்ணணும். இயல் 6ல் வந்து கலை சொல்லாக்கம் மட்டும். இயல் 7ல் வந்து புரட்சி கவி, அப்புறமா ஆக்கப்பெயர்கள். இயல் 8ல் பார்த்தீங்கன்னா மெய்ப்பு திருத்த குறியீடுகள், அது மட்டும் படிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நிறுத்த குறிகள் டாபிக்ஸ் இருக்கும். கூட இருக்க சொல்லிடுறேன். இயல் 1ல் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மட்டும் படித்தா போதும். இயல் 2ல் வந்து ஐங்குறு நூறோட நூல்வெளி, யானை டாக்டர், அப்புறமா புணர்ச்சி விதிகள். இயல் 3ல் வந்து புறநானூரோட பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறமா பகுபத உறுப்புகள். நெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே திருக்குறள் இருக்கும், அதையும் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் 4ல் வந்து படைப்பாக்க உத்திகள் மட்டும். இயல் 5ல் வந்து அகநானூறு. இயல் 6ல் வந்து கலை சொல்லாக்கம். இயல் 7ல் வந்து புரட்சி கவி, அப்புறமா வந்து ஆக்கப்பெயர்கள். இயல் 8ல் வந்து மெய்ப்பு திருத்த குறியீடுகள். இதுதான் வந்து 11th நியூ புக்கோடது. நெக்ஸ்ட் 11th ஓல்டு புக் பார்க்கலாம். இதுதான் ஓல்டு புக். 11th ஓல்டு புக்கில் எதெல்லாம் பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கைக்கு அடக்கமாக சின்னதாக இருக்கும். புக்கு ரொம்ப கடுவோவில் தான் இருக்கும். இதில் படிக்கிறதுக்கும் ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 4ல் வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அகநானூறு இயல் 2ல் வந்து அகநானூரில் வந்து ஔவையார் பற்றின அகநானூறு, ஸோ அதை வந்து படிக்கணும். பேஜ் நம்பர் 16ல் வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் படிக்கணும். நெக்ஸ்ட் இயல் 6ல் வந்து ஃபஸ்ட்டு 3 டாபிக். எந்நாளோ அப்படிங்கிறதுல வந்து பாரதிதாசன், பூக்கட்டும் புதுமை வந்து முடியரசன், விடுதலை விளைத்த உரிமை அது வந்து கண்ணதாசன். ஸோ இந்த இவ்வளவும் படித்தா போதும், வேறு ஒன்றுமே இதில் படிக்காண்டாம். உரைநடை பகுதியில் வந்து குடிமக்கள் காப்பியமும் சமயங்களின் பொதுநீதி வந்து வாசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அப்போ எதெல்லாம் கூட இருக்க பார்த்துடலாம். 11th நியூ புக்கில், அதாவது ஓல்டு புக்கில் வந்து பேஜ் நம்பர் 4 இலக்கணம் படிக்கணும். பேஜ் நம்பர் 16ல் இருக்கிற இலக்கணம் படிக்கணும். நெக்ஸ்ட் அகநானூறு ஔவையார் பற்றினது. அப்புறமா வந்து இயல் 6ல் வந்து பாரதிதாசன், முடியரசன், கண்ணதாசன் பற்றி உள்ள டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும். அப்புறமா குடிமக்கள் காப்பியமும் சமயங்களின் பொது நீதி, இதையும் வந்து ரீட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் நியூ ஓல்டு புக்கில் படிக்கிறது 11th. நெக்ஸ்ட் வந்து 12th நியூ புக் பார்த்துடலாம். டேரெக்டாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வரலன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமாவே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். 12th பார்த்தீங்கன்னா 12ல் வந்து நியூ புக் இது. இயல் 1ல் வந்து தமிழாய் எழுதுவோம், அது மட்டும்தான். அந்த கடைசி இலக்கணம் மட்டும்தான் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இயல் 2ல் பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான், 4 வகை பொருத்தங்கள் மட்டும். இயல் 3ல் வந்து பொருள் மயக்கமும் திருக்குறள் மட்டும். அப்புறமா கம்பராமாயணத்தோட நூல்வெளி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இயல் 4ல் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இதில் வெற்றி பெற அந்த டாப்பிக்கு, அதில் நூல்வெளி. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் வந்து உவேசாவோடது. நெக்ஸ்ட் வந்து புறநானூறு படிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இயல் 5ல் வந்து தலைக்குளம் அதோட பாக்ஸு, அப்புறமா 122 படிமம் மட்டும் படிக்கணும். இயல் 6ல் வந்து வாழ்வியல் திருக்குறள் அது. அப்புறமா இலக்கணத்தில் வந்து காப்பிய இலக்கணம் வந்து படிக்கணும், பாக்ஸ் படிச்சுக்கிடணும். இயல் 7 பார்த்தீங்கன்னா தொன்மம், அதோட பாக்ஸ் பார்த்துக்கணும். இயல் 8 வந்து படிக்க வேண்டாம். கூட ஒருக்க நான் சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணி வச்சு கேளுங்க. இயல் 1ல் வந்து தமிழாய் எழுதுவோம். நெக்ஸ்ட் இயல் 2ல் வந்து 4 வகை பொருத்தங்கள். இயல் 3ல் வந்து கம்பராமாயணத்தோட நூல்வெளி பார்த்துக்கணும். அப்புறமா பொருள் மயக்கம். இயல் 4ல் வந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இதில் வெற்றி பெற, அப்புறமா புறநானூறு. இயல் 5 வந்து தலைக்குளம் படிமம். இயல் 6 வந்து காப்பிய இலக்கணம், பாக்ஸ் மட்டும் பார்க்கணும். இயல் 7 வந்து தொன்மமோட பாக்ஸு. இயல் 8 வந்து ஒன்றுமே கிடையாது. இனி வந்து 12th ஓல்டு புக் பார்க்கலாம் எதெல்லான்னு. இதுவுமே ரொம்ப குட்டியாக கை கடக்கமாக இருக்கும். 12th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து ஃபஸ்ட்டு டாபிக், அந்த வாழ்த்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நாட்டு வாழ்த்து டாபிக் மட்டும் படிக்கணும், நாமக்கல் கவிஞரோடது. அப்புறம் பேஜ் நம்பர் 7லையும் படிக்க சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயல் 2ல் பார்த்தீங்கன்னா புறநானூறு, அதில் வந்து புணர்ச்சி கொடுத்துருப்பாங்க, அது படிக்கணும், வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். இயல் 3ல் இருக்கிற அந்த 4 டாப்பிக்குமே படிச்சிட வேண்டியதுதான். இயல் 4 வந்து தேம்பாவணியும் பாண்டியன் பரிசும் மட்டும் படிக்கணும். இயல் 5 படிக்க வேண்டாம். இயல் 6 வந்து புத்தக சாலை. அப்புறமா வேலைகள் அல்ல வேள்விகளை அது படிக்கணும்.
வேறு எதுவுமே படிக்க வேண்டாம் இதில். அப்போது 12th ஓல்டு புக்கில் எதெல்லாம் அப்படின்னா, வாழ்த்து டாப்பிக்கில் வந்து நாட்டு வாழ்த்து படிக்கணும். 2வது இயலில் வந்து புறநானூறு மட்டும் படிக்கணும். 3வது இயல் ஃபுல்லாகவே படிச்சிட வேண்டியதான். 4வது இயலில் வந்து தேம்பாவணியும் பாண்டியன் பரிசு மட்டும் படிக்கணும். 6வது இயல் 5வது இயல் கிடையாது. 6வது இயலில் வந்து புத்தக சாலையும் வேலைகள் அல்ல வேள்விகளே படிக்கணும். வேறு எதுவும் படிக்க வேண்டாம். இவ்வளோ தான் 11th வரைக்கும் பார்த்தாச்சு. இனி நம்ம சிறப்பு தமிழ் பார்க்க போகிறோம். 11th 12th சிறப்பு தமிழில் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இதுதான் 11th 12th சிறப்பு தமிழ் புக். இந்த புக்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன்னு நிறைய வாட்டி கேட்டுட்டீங்க. நான் எங்கெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி, எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துருவோமா 11th எது சிறப்பு தமிழ் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு. 11th சிறப்பு தமிழும் சொல்லிங்க, அப்புறமா 11th ஓல்டு சிறப்பு தமிழும் நான் சொல்லிடுறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. என்கிட்ட அந்த புக் இல்லை, நான் எழுதி மட்டும் வச்சுருக்கேன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கவிதையியல் டாப்பிக்கில் வந்து நாட்டுப்புற பாடல் படிக்கணும். பேஜ் நம்பர் 5 பாரதிதாசன் பற்றினது நாட்டுப்புற பாடல். அப்புறமா வந்து வேறு இயல் 2 கிடையாது, 3 கிடையாது. இயல் 4ல் வந்து தொடரியல், அப்புறமா அகராதி கலை, மொழிபெயர்ப்பு கலை, இந்த 4 உண்டு, 3 உண்டு. இயல் 5 கிடையாது. இயல் 6 வந்து ஃபுல்லாகவே படிச்சிட வேண்டியதான். அப்போ எதெல்லாம் 11th சிறப்பு தமிழில் வந்து இயல் 1ல் நாட்டுப்புற பாடல் உண்டு. இயல் 2 3 கிடையாது. 4ல் வந்து தொடரியல், அகராதி கலை, மொழிபெயர்ப்பு கலை உண்டு. இயல் 5 கிடையாது. இயல் 6 வந்து ஃபுல்லாகவே படிச்சிட வேண்டியதான். இனி 11th ஓல்டு தமிழில் வந்து ஓல்டு சிறப்பு தமிழில் எதெல்லாம் படிக்கணும்னா, செகண்ட் டாப்பிக்காக இருக்கிற திருக்குறள் வந்து ஃபுல்லாக படிக்கணும். 5th டாப்பிக்கில் இருக்கிற இதழ் பெண் அப்படிங்கிற டாபிக் படிக்கணும். அப்புறம் இலக்கணத்தில் வந்து 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க. 6ஐயுமே படிச்சிட வேண்டியதான். இலக்கணத்தில் உள்ள 6 டாப்பிக்கு ஃபுல்லாக படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து 12th சிறப்பு தமிழ் பார்க்கலாம். 12th சிறப்பு தமிழில் இயல் 1ல் வந்து அறவியல் இலக்கியம் இருக்கும், அதை படிக்கணும். இயல் 1ல் உள்ள அறவியல் இலக்கியம். அப்புறமா இயல் 2 கிடையாது, 3ம் கிடையாது. இயல் 4ல் வந்து ஃபஸ்ட்டு 3 டாபிக் தமிழ், ஆங்கிலம், தொடரமைப்பு, ஒப்பீடு, பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும், வேர் சொல் ஆய்வு, ஓர் அறிமுகம் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. அப்புறமா இயல் 6ல் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப களம், செல்பேசியும் செயலிகளும், அது ஃபுல்லாகவே இல்லை சாரி இயல் 6ல் வந்து மொழிநுட்ப களம், மொழி தொழில்நுட்ப கருவிகள், அது மட்டும் படித்தா போதும். அவ்வளோதான். இன்னொருக்க சொல்லிடுறேன். 12th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் வந்து அறவியல் இலக்கியம் 2, 3 கிடையாது. 4th வந்து ஃபஸ்ட்டு 3 டாபிக். 5வது டாபிக் கிடையாது. 6வது இயலில் வந்து அந்த செகண்ட் டாபிக் மொழிநுட்ப களமில் வந்து மொழி தொழில்நுட்ப கருவிகள் அந்த டாபிக். அப்புறமா 12th ஓல்டு சிறப்பு தமிழில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் 2வது டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க மொழி, அது வந்து படிக்கணும். 2வது வந்து திருக்குறள் ஃபுல்லாகவே படிச்சிட வேண்டியதான். 3வது வந்து புறநானூறு இருக்கும். அப்புறம் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க, அதையுமே ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட வேண்டியதான். இதுதான் 12th ஓல்டு சிறப்பு தமிழில் உள்ளது. ஃபஸ்ட்டில் வந்து 2வதுல மொழி அப்படிங்கிறதும் திருக்குறள், அப்புறமா வந்து புறநானூறு, இலக்கணம் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும். இது என்கிட்ட புக் இல்லாததுனால நான் எழுதி வச்சுருக்கேன், அதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். இதை தான் நானுமே ஃபாலோ பண்ணி படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து ஸ்கூல் புக், அதாவது மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் சும்மா வாசித்து விட்டுக்கிட்டு சிலபஸ் வைஸ் இருக்கிறத கொஞ்சம் நல்லாவே படித்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கோங்க. ஃபுல் புக்கையும் படிக்கிறது பெஸ்ட்டு தான். சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற சிலபஸ் மட்டுமே படித்தாலே போதும். இது நான் எங்கேருந்து மார்க் பண்ணியிருந்தேன்னா 4Care அகாடமி சார் அவங்க வந்து கொடுத்துருந்த அந்த வீடியோஸ் பார்த்து தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா சந்தோஷ்மணி சாரும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, எந்தெந்த புக்கில் எந்தெந்த பேஜஸில் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையுமே ஃபாலோ பண்ணி நான் படிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து 4Care அகாடமியில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால நானும் ஒரு வீடியோவாகவே புக்ஸை வச்சே போட்டுட்டேன். எனக்கு பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணி அதை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறதுலாம் எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால நான் வந்து டேரெக்டாக வீடியோவாகவே நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுப்பேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்.